ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போது ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட பேக் டெக் டிசைன் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து ஹைட்டு வந்து 5 எடுத்திருக்கேன் பாருங்கள். ஹைட்டு 5 எடுத்துகிட்டு லென்த்து வந்து 3 எடுத்திருக்கேன். ஹைட்டு வேணால் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் லென்த்து வந்து 3க்கு மேலே எடுக்காதீங்க. ஹைட்டு மட்டும் உங்களுக்கு 6 வரைக்கும் வேணாலும் எடுத்துக்கலாம், 6 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் லென்த்து வந்து 3யோட கம்மியாக எடுக்குங்க வேணால், ஆனால் அதிகமாக எடுத்துடாதீங்க. எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து கர்வாக கட் பண்ணியிருக்கேன், அதாவது ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்கேன், வி ஷேப்பில் கட் பண்ணிட்டு இப்போ 2 கிளாத் இருக்குது, 2 பக்கம் ஸ்லீவுக்கும் 2 லைனிங்கும் இருக்குது. இப்போ அதான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நெட் ஃபேப்ரிக் எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நெட் ஃபேப்ரிக்கை நான் 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஏன்னா 2 ஸ்லீவுக்கும் வேணுங்கிறதுனால 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ ஹைட்டு மெஷர் பண்ண போகிறோம். பாருங்கள், 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஹைட்டு வந்து அந்த ஷார்ப் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அந்த வி நெக் ஷார்ப் வரைக்கும் வியோட கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. 2 ஃபேப்ரிக்காக கட் பண்ணியிருக்கேன். 2ஆக ஃபோல்டு பண்ணி 2ஆக கட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்லீவுக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 2ஆக தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த பக்கம் ஒரு ஸ்லீவுக்கும் அந்த பக்கம் ஒரு ஸ்லீவுக்கும். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஓரத்துலேருந்தும் ஃபோல்டு பண்ணலாம், அந்த ஃபுல் ஃபேப்ரிக்கையும் வச்சிடலாம் அதை ஃபோல்டு பண்ணி. இல்லை எனக்கு ஓரத்துலேருந்து வேணான்னா சென்டராக ஷார்ப்பாக சென்டருக்குள்ள ஒரு டாட்டாவது இதில் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வந்து ப்ளீட் வச்சுக்கலாம். இப்போ நான் சென்டர்லேருந்து எடுக்கலாம், அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும். இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்குன்ட்டு நான் சென்டரை பாயிண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். சென்டர்லேருந்து ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ஒரே எஜஸில் தான் வைக்கணும் ஷார்ப்பாக. அப்போ தான் வந்து அந்த வீயில் வந்து கரெக்டாக அந்த எஜஸில் நம்ம அதை பாயிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த பக்கம் கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக அந்த வீக்கு வந்து கொஞ்சம் லென்த்து வர மாதிரி கொஞ்சம் தள்ளி ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கலாம். கீழே உள்ளது மட்டும் தான் எஜஸில் ஒரே எஜஸில் எல்லா ப்ளீட்டும் வரணும். மேலே வந்து தனித்தனியாக ப்ளீட்டட் வர மாதிரி நான் வந்து பின் பண்ணிக்கலாம். இதுமாரி தனித்தனியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்டட் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறப்போ நீங்கள் வந்து பின் எடுத்தால் போதும். இதுமாரி எடுத்துகிட்டு இப்போ ஜாயின் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு. பேலன்ஸில் தான் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் பாருங்கள். நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் இது வேணாலும் வச்சுக்கலாம். அதுமாரி நான் புட்டாஸ் வச்சுருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். புட்டாஸோ இல்லை வந்து ஹேங்கிங்கோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது மெயின் ஃபேப்ரிக் வந்து ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க, அதாவது லைனிங்கை பார்த்து வச்சுக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கை. இப்போ கீழே வந்து ஹேண்டில் வந்து கீழ் போர்ஷனை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வி ஷேப்பை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வி ஷேப்பை கரெக்டாக எட்ஜஸில் வந்து மட்டும் ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் வி ஷேப் வரும். ஸ்டிச் பண்ணிட்டு அந்த வி ஷேப்பு கிட்ட அந்த எட்ஜஸில் வந்து கரெக்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்தா தான் அது கரெக்டாக கர்வாக திரும்பும், ஷார்ப்பாக திரும்பும். கர்வாக திரும்பாமல் ஷார்ப்பாக திரும்பும். பேலன்ஸ் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் வி ஷேப் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு. இப்போ படிமான தையல் போட போகிறோம். இதுக்கான ஸ்லீவ் தான் இது. பேக் டிசைன் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பேக் டிசைனையும் இதையும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ, அதனால் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லுவேன். சாரீலேருந்து நம்ம ட்ரெஸ்ஸும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அதான் ஃபேமஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இதுவே பைப்பிங் வாங்கி வச்சுருக்கேன். கோல்டு மோஸ்ட்லி கோல்டு கலர் எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகிக்கொண்டு கோல்டு கலர் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணிக்கிறேன். அந்த எட்ஜஸில் கீழேயுமே அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லீவ் முடிகிற இடத்துலையுமே கைக்கிட்ட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து எதை ஹைலைட் பண்ணுறேனோ அது மட்டும்தான் நான் அட்டாச் பண்ணுவேன். அதனால் வந்து அதை ஸ்லீவுக்கு வந்து நான் கொடுக்கல, ஏன்னா பார்டர் இருக்கிறதுனால சரி பார்டராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் கொடுக்கல கோல்டு கலரு. இந்த ஸ்லீவ் போர்ஷன் மேலே மட்டும் அந்த டிசைனுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன்.
இப்போ பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கோல்டு கலர் பைப்பிங் தான் வச்சுருக்கேன். அதை அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நெட்டை வந்து அடுத்தது நெட்டு தான் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் கூட நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். சில பேர் நவுந்துரும்னு யோசிச்சிங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கோட நெட்டையும் அட்டாச் பண்ணி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். எது வேணாலும் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு அந்தோட புட்டாஸ் ஒன்று நான் வந்து வைக்க போகிறேன். மேலே வந்து அந்த ப்ளீட் அடி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டிச் பண்ண வேணாம்னு யோசிப்பீங்க. ஒரு வாட்டி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து ப்ளீட்டை கரெக்டாக வச்சு நான் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். அதனால் இப்போ ஸ்லீவ் தைக்கும் போதே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ளீட்டெல்லாம் அங்கேயும் இங்கேயும் நகராமல் ஈஸியாக இருக்கும். அதனால் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக வரும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் யூடியூப் ஃப்ரீலி வரும், இல்லைனா வந்து நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். இப்போ இதில் புட்டாஸ் வந்து ஒரு கொடுக்க போகிறேன். இதில் வந்து ஹேங்கிங் கூட கொடுக்கலாம். அந்த புட்டாஸ்லேருந்து ஹேங்கிங் வர மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதில் வந்து நார்மல் ஊசி நீடிலால் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேலன்ஸோட நெட்டு கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புட்டாஸை வச்சு மேலே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டோட்டல் அவுட்புட்டை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.